திரு ரோபோ சங்கர் அவர்களை உங்களுடைய அன்பான கையத்திலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அம்மா ஜெகதாம்பாள் கொஞ்சம் ஒதுங்குமா, சீட்டை ஒதுக்குமா. புரிஞ்சு போயா போயா வேணும் மரியாதை நம்ம பேச போயா. டேய் மைக்கு கட்டாச்சு, கீழே கட் பண்ணி போயிருவேன். 1 2 3 4 5 கோ. நம்மட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தவங்கள். காண்டாமிருகம் காண்டாம் மிருகமா? பிறவி இப்படி ஒரு பிறவி நம்ம பார்த்ததே இல்லையப்பா. அம்மா எழும்புங்கோ, அம்மா எழும்புங்கோ என்று கதறினான் நான். நடிகர், குணச்சித்திர நடிகர், கதாநாயகன் திரு ரோபோ சங்கர் அவர்களை உங்களுடைய அன்பான கையத்திலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நல்ல கைதட்டலாமே. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் பிரதீப் என்கின்ற கண்ணன் சார் அவர்களுக்கு எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி. எங்களை அழைத்து வந்து நல்ல உபசரிப்பு எல்லாமே சிறப்பா அவரும் அவரோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வருகின்ற திரைப்பட பின்னணி பாடகர்கள், பாடகிகள் மற்றும் நடிகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நடித்துக் கொண்டு உங்களை மகிழ்ப்பதற்காக திரைப்பட நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள். வாங்க சங்கர் வாங்க. ஆடியோ எங்கேயாவது கட்டாச்சு, குச்சியை வச்சு வாக்கு சுத்தி கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஆட்டம் மண்டையில் பாரு. அம்மா ஜெகதாம்பாள் கொஞ்சம் ஒதுங்குமா, சீட்டை ஒதுக்குமா. அன்னைக்கு காலையில டேய் மைக்கு கட்டாச்சு, கீழே கட் பண்ணி போயிருவேன். ஓ பாட்டிமா வரும்போதே பாயோட வந்துட்டேன். இவனுங்க என்னத்தை வாசிக்க போறானுங்க, இவனுங்க என்னத்தை பேச போறானுங்க நினைச்சு பாயோட வந்துட்டேன். Hey, look and see. Hey, what's your name? Hey, what's your name? செல்குமாரி. குமாரி. ஏய் ஆடியோ கட்டாம பாத்துக்கணும். டேய் ஏய் குமாரி இதுவா சொல்லலாம். ஏய் கட்டா கூடாதுன்னு சொல்லிருக்கேன் குமாரி. இந்த ஆடியோ காரணம் வச்சுக்கிட்டு நான் படுற பாட்டு இருக்குங்க. இங்க இருந்தா பேச போறேன். டேய் படம் பிடிக்கிற விட்டா வேட்டியை வித்துருவாங்க கொண்டிருக்கு. ஆடியோ ஆடியோ நீதானா? எங்கடா இருக்க ஆடியோ? எங்கேயாவது கட்டாச்சு, கீழே கட் பண்ணி போடுவேன். மைக்க சொன்னேன். ஐயோ ஜோர கைதட்டலாமே. ரோபோ சங்கர் அவர்கள் மேடைக்கு வந்து விட்டார். நல்ல ஜோர கைதட்டுங்க. உங்களை நல்ல மகிழ்விக்க இருக்கிறார். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து 3வது முறை. இது மாதிரியான ஒரு வரவேற்பு, இது மாதிரியான ஒரு கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அண்ணன் வந்து கண்ணன் வந்து வர்ற எல்லாரையுமே அவ்வளவு அழகா விஷப்பூச்சி அப்படி
கேசட்டா கேசட். அந்த காலத்து ஆர்டிஸ்டா நீ? எந்த காலத்துக்கு ஆடாதான் கேசட்னா உள்ள கைய விட்டு ட்ருக்கு ட்ருக்கு ட்ருக்குன்னு சுத்துவானே அவனா? அது செல்லுல வந்து செய்யாம பாட்டு கொடுக்க மாட்டேன். கொடுத்து போயா போயா வேணும் மரியாதை இல்லாம பேச. போயா. அப்ப இது கொடுக்க வேணாமா? ஒண்ணு வேணப்பா. ஒண்ணு இல்ல, இவருடைய திருமணத்திற்கு மரியாதைக்குரிய சிஎம் வந்துட்டாராம். என்ன அழிச்சு அட்டை பண்ணுது உள்ள பூச்சி. அதெல்லாம் சொல்ல வேணாம், அதெல்லாம் சொல்லு. நீங்க தானே மேல போனோன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. என்ன சொல்லுங்க? இத சொல்லி நீ ப்ரமோட் பண்ணுங்க. நல்ல மைக் ஒசரம் இருந்துகிட்டு இருக்கீங்களே. வாங்க. நீ அசோக் பிள்ளை தூண் மாதிரி இருந்துகிட்டு 1 2 3 4 5 கோ. அந்த ஆளை அழைக்கிறாங்க. அது பண்ணலாமா? அந்த ஆளை என்ன கேவலப்படுத்துறா உங்களுக்கு சந்தோஷம்? அளக்கும் போது சிரிக்கிறானா அளவா சிரிக்கிறானா அதான் முக்கியம். போடா காண்டாம இருக்கும். காண்டாம் மிருகமா? ஏங்க ஒரு ஸ்மார்ட் பாய பார்த்தா உங்களுக்கு காண்டாம் மிருகம் மாதிரி தெரியுது. கை தட்டுவீங்களா? சே எஸ் ஆர் நோ? நோ. வெரி குட், சூப்பர். உண்மையிலே கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. எங்களை அழைச்சிட்டு வந்த பிரேம்நாதனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே இலங்கை தமிழர்கள் மேல வந்து மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. உலகத்தில் நாங்க வந்து நான் போகாத நாடு இல்ல, 70 நாடுக்கு மேல போயிருக்கேன். சுவிஸ், டென்மார்க், நார்வே, ஒஸ்லோ, பேகன், லண்டன், இப்படி எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையுமே எங்களை அழைப்பது ஒன்லி ஒன் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க தெரிந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாதத்தை தொட்டு நான் வணங்குகிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ரசிகனை உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் 1/4 மணி நேரம் காமெடி பண்ணுவேங்க. 1/4 மணி நேரம் காமெடி பண்ணதுக்கு அப்புறம் காமெடி பண்றாருல அப்படின்னா, இங்க நான் திரும்பி பார்த்தாலே 1/2 மணி நேரம் சிரிக்கிறேன். அதுதான் நீங்க உள்ளத்தில் வந்து எந்த ஒரு வஞ்சம் இல்லாம குழந்தை மாதிரி உட்கார்ந்து அவ்வளவு அழகா ரசிச்சு சிரிக்கிற மக்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே. அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லா கை தட்டிக்கீங்க. முதல்ல என்னைய பத்தி ஒரு ஹிஸ்டரி சொல்லிடுறேன். இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா ஒரு சரியான தொகுப்பாளர் இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இதுவரை 110 படங்கள் மேல நடிச்சிட்டேன். தளபதியோட, தலையோட, எல்லாரோடையும் நடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகள் மேல நிகழ்ச்சி பண்ணிட்டேன். இதோடு இந்த மேடையெல்லாம் சேர்த்தா 18,000க்கு மேல தாண்டி இருக்கும். 18,000 மேடைகளுக்கு மேல நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். நான் மைக் பிடிச்சு இந்த வருஷத்தோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். தொலைக்காட்சியில வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே தமிழக முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் கையில சிறு வயதில் கலைமாமணி விருது வாங்கின ஒரே ஆள் நான் மட்டும்தான். 3 டாக்டரேட் வாங்கியிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, குளோபல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி 3 டாக்டரேட். இப்படி எத்தனையோ விருதுகள், எத்தனையோ மேடைகள் பார்த்தா கூட ஒரு கலைஞனுக்கு சரியான போதை என்ன தெரியுமா? ஒரு கலைஞனுடைய போதை, ஒரு கலைஞனுடைய போதை என்ன? கைத்தட்டல் மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய விருது. அதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன் பத்தியா? வெரி குட். அந்த மாதிரி கைத்தட்டலுக்காகவே பிறந்தவங்க நாங்க. நீங்க கை தட்ட தட்ட நிகழ்ச்சி மெருகேறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அருமையான ஆடியோ. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். ஏன் ஆடியோக்காரரை சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே எனக்கும் ஆடியோக்கும் வந்து எல்லா மேடையிலுமே நான் ஆடியோ ரொம்ப லவ் பண்ணேன். ஆடியோ வச்சுருப்பா சாமி ஐயா, இங்க வாங்கய்யா.
பெரிய கலெக்டர் கூட்டோன்னு வந்துருவாரு. வாடாங்க. பாருங்க, கொளுத்து வேலை செய்யற மாதிரி. வாங்க, இதான் ஆடியோ போட்டுக்கிட்டு. எப்பயுமே ஆடியோ இன்ஜினியரை நான் ரொம்ப மதிப்பேன். ஏன் தெரியுங்களா? இப்ப நான் வந்து கோவிச்சுக்கிட்டு சில நேரத்துல மைக் சரியில்லைன்னா, என்னடா பண்ற ஆடியோ, வெங்காய ஆடியோ ஆளும் மண்டைகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்க, இவன் ஒண்ணுக்கு போற நேரத்துல ஒரு வயரை பிடிக்க விட்டு போயிட்டான்னு வைங்களேன், அப்ப அந்த வயரை எடுத்து எங்க சொருகுறதுன்னு எனக்கு தெரியாது. நான் படாத பாடுபட்டுருவேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது வந்து பொண்டாட்டி மாதிரி கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும். வயர் வச்ச மைக்கை வந்து வப்பாட்டி மாதிரி, அதை எப்ப வேணாலும் புடுங்கலாம். இது வந்து சம்சாரம் மாதிரி. அதனால ஆடியோ இன்ஜினியர் வந்து நான் எப்பயுமே லவ் பண்ணுவேன். செல்லம், யாரும் அவாய்ட் பண்றேன். செல்லம், உன் பேர் என்னம்மா? பிறவி. பிறவி, இப்படி ஒரு பிறவி நம்ம பார்த்ததே இல்லையப்பா. இந்த பகுதியிலே கல்யாணம், காதுகுத்து, குடும்ப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரே ஆடியோ பிறவி ஆடியோ. பிறவி ஆடியோ. போதுமான விளம்பரம் போட. எப்படி பாருங்க, எப்படி பெற்றவைக்கு எப்படி பேர் வச்சிருக்கா பாத்தீங்களா? பிறவி. நமக்கு பிறப்பானா பிறக்க மாட்டானா, எப்படி பிறந்துருவேன், இன்னைக்கு நம்ம வந்து ஒண்ணு சேர்றதுல பிறந்துருவேன் அப்படின்னு பிறந்தது அந்த பிறவி. அதனால அந்த பிறவி பயனை நீ அடைஞ்சிட்டா போட. இனிமே வந்து யாழ்ப்பாணத்துல எந்த நிகழ்ச்சினாலும் உன்னுடைய ஆடியோ தான்டா. பிறவி பயன் அடைஞ்சிட்ட போட. இந்த மாதிரி நிறைய நம்மளை சுத்தி, நான் எப்பயுமே வரும்போது சுத்தி இருக்க விஷயங்களை வச்சு நிறைய அப்படியே டிராவல் பண்ணி, சுத்தி இருக்க விஷயங்களை நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் கேவலப்பட்டதில்ல, ஹைலைட்ல கேவலப்பட்டதை சொல்லவா வேணாமா? எது வேண்டா? ஒரு பெரிய மனுஷன், இளம் தாத்தா, பேரன் பிறந்த 7 மாசம் ஆச்சு, கேவலப்பட்ட விஷயத்த சொல்லணுமா வேணாமான்னா நீங்க என்ன சொல்லணும்? சார் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லாம சொல்லுங்க சார். அவ்வளவு சந்தோஷம் நான் கேவலப்படுறதுல. இப்ப நம்ம கண்ணன் இருக்காரு இல்லையா, கோயில் தர்மகர்த்தா, அவர் தான். கோயில் தர்மகர்த்தா எங்க இருக்காரு கண்ணன்? முதல் நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு கோயில் தர்மகர்த்தாவுடைய வாய்ஸ்? என்னப்பா ஒட்டுக்குறைங்க வளர்க்கணும், எங்கப்பா போனாங்க, சீக்கிரம் வர சொல்லியா, தேர் எடுத்து போகணும், முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும், வர சொல்லியா இருக்கும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 10வது நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும்? கண்ணனுடைய வாய்ஸ், மதியம் 2 மணிக்கு கூழ் ஊத்தணும், எல்லாரும் வாங்கப்பா, இப்படி ஆயிரும். இது மாதிரி மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊரு, அந்த ஊர் பேர் சொல்றேன், திருநெல்வேலி பக்கத்துல. உண்மையிலே அப்படி ஒரு ஊர் இருக்கு, படுக்க 10. ஊர் பேர் என்ன? படுக்க 10. நான் மேடைக்கு ஏறினோடனே கேட்டேன், படுக்க 10னா எந்திரிக்கு எவ்வளவுங்கன்னு கேட்டேன். செருப்பு கழட்டி அடிச்சு வெட்டி விட்டாங்க. அப்படி ஒரு ஊர்ல ஒரு தர்மகர்த்தா வந்து நிகழ்ச்சியில வர்றாரு. என்னை ஒரு நண்பன் வந்து மேல ஏத்தி விட்டு போயிட்டான். எப்படியோ நிகழ்ச்சி நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு போயான்ட்டு ஊருக்கு போயிட்டான். கல்யாணி பையன். இப்ப நான் மேடையில உட்கார்ந்துருக்கேன். நல்லா கேளுங்க, உண்மையிலே நடந்த கதை. நான் உண்மையிலே கேவலப்பட்டதான் உங்கள்கிட்ட சொல்றேன். உட்கார்ந்துருக்கேன், தர்மகர்த்தா வர்றாரு. கேளுங்கப்பா, இன்னைக்கு 10ஆம் நாள் திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்காக தம்பி, தம்பி உன் பேர் என்னையா அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கர். சோபா சேகர். சோபா சேகர் என்ன செய்வீங்க அப்படின்னு. சோபா சேகரா? ஐயா நான் வந்து இந்த மிமிக்ரி இதெல்லாம். அதான் முக்கியம். ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியா எடுத்து காமிக்கணும். உருண்டை எடுத்து காமிக்கணுமா? நான் என்ன மேஜிக் ஷோவா பண்ண வந்தேன்? இதுல அந்த ஆள் பேசின இங்கிலீஷ்ல நான் மிரண்டேங்க. லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க,
பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள். சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க தனித்தனியா விட்டுருக்கேன். தம்பி, டிவியில விட்டுற மாதிரி காமெடி பண்ணாதீங்க. எங்க ஊருக்காரனுக்கு காமெடி பிடிக்காது, நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்கன்றாரு. நான் நெஞ்ச பிடிச்சிட்டேன், ஆத்தாடி கொலகார கூட்டத்துல இருந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு. அதுக்கப்புறம் மைக்க வாங்கினா எல்லாம் இதே மாதிரி ஒரு 10,000 பேருங்க. எனக்கும் கிழவிகளுக்கு எங்கேயோ உணவாது. இப்ப பார்த்தேன்ல செல்வகுமாரி, அது மாதிரி. ஏய் செல்வகுமாரி, அடியே, ஐ லவ் யூ, ஓ மை காட். இந்த மாதிரி ஏஜ்டு பர்சனை பார்த்தா நான் இமிடியேட்டா மர்டர் பண்ணிடுவேன். அது என்னுடைய பழக்கம். 85 வயசு தாண்டி நான் ஒரு மேடையில் நிற்கிறேன், முன்னாடி ஒரு கிளவி உட்கார்ந்தா முதல்ல மர்டர் பண்ணிடுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு வினையே. கூட்டத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்க, நடு கூட்டத்துல குச்சியை ஒண்ணிட்டு போய் எந்திரிச்சிச்சு. என்ன எல்லாம் வெக்கம் இல்லாம கக்கரை பக்கம் சிரிச்சுருங்கடி. அந்த பிள்ளை என்ன நினைக்கீங்க? நமக்காண்டி மெட்ராஸ் வந்து பேசிக்கிட்டு உங்களோட சிரித்துறீங்க. தமிழ் நீ பேசுவா, ஆறு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். அடி கூடு கட்ட சிறுக்கி மாவளை சிறுக்கி. நான் வந்ததே அதுக்காகத்தான், ஜேசிபி கிரேனை வச்சு தூக்கணான்ட்டேன். நீங்க எல்லாம் நினைப்பீங்க ரோபோ சங்கர் ஒரு மேடைக்கு வந்து பிங்காங் மேடைக்கு வர்றாரு, அசால்ட்டா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாங்க பாப்பான். அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை, அன்பான ரசிகர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை. அந்த மாதிரி கண்ணனுக்கு நாங்கள் வந்து அன்புக்கு அடிமை. இதுல வந்து ஒரு காசோ பைசாவோ எடுத்துட்டு போய் லட்ச லட்சம் கோடி எல்லாம் கொண்டு போற பொருளே கிடையாது. சோ அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரு சில வாய்ஸ். யார் வாய்ஸ் பேசணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய குருநாதர், உலக நாயகன், பத்மஸ்ரீ டாக்டர் MP கமல்ஹாசன் சார் அவர்களுடைய வாய்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் தென்னாலி திரைப்படத்துல இலங்கை தமிழ அவ்வளவு அழகாக ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அது உங்களுக்காக பிரத்யேகமா பேசுறேன். நான் இப்ப பேசி கிட்டத்தட்ட 22 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேடையில உங்களுக்காக பேச போறேன். நீங்க பேசி முடிச்ச உடனே கை தட்டினாதான் நான் எப்படி பேசியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் லெவல் எதுக்கு சொல்லும். டேய் பிரவி, அதிசய பிரவி, லெவல் எதுக்கு. சரி சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நார்மலா உலகநாயகன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்தா இப்படி பேசியிருப்பாரு. இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இதே இலங்கை பகுதியில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாவது ஆகும். அவ்வளவு பெரிய கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? ஒரு கலைஞனுக்காக, கலை நிகழ்ச்சிக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கன்னா இதற்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே. சூப்பர். இப்ப தென்னாலியில ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அந்த வாய்ஸ் உங்களுக்காக. கொஞ்சம் குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அம்மாவும் இலங்கையில் வந்தவங்க. நம்மட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தவங்க. நானும் பட்டு வேட்டி சட்டைகள் எல்லாம் உடுத்துக் கொண்டு மணவரையில் அமர்ந்திருந்தவன். நான் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள், கூட்டமாக கதைத்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒன்று விளங்கையில. எனக்கு கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். எல்லோரும் அழுவாதேடா, பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள். ஆனால் புகை அடித்ததனால் என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் ஒரு கடுதாசி என் கையில் கிட்டியது.
அந்த பெட்டை போயிட்டது. அப்பொழுது எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கரைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ற அம்மா மயங்கிய நிலையில், அப்பொழுது என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். அது புகையடித்தில்ல அம்மாவுக்காக. அம்மா எழும்புகோ, அம்மா எழும்புகோ என்று கதறினான் நான். அம்மா எழும்ப இல்ல. கையை பிடித்து பார்த்தால் நாடு இல்லை, எனக்கு நாதியும் இல்லை. தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு அன்றுதான் அர்த்தம் விளக்கிட்டது. சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டு. சாரி டாக்டர், சாரி, தேங்க்யூ. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னா புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தம் பத்தல. கேப்டன் அவர்களுடைய இல்லத்துல அவரோட இருந்த காலங்கள் நிறைய. கடைசி டைம் கூட என்னுடைய குரல் எல்லாம் கேட்டு அவர் என் கையை பிடிச்சு நெஞ்சில் வச்சுக்கிட்டு என்னை பிளஸ் பண்ணாரு. உண்மையிலே இனி ஒரு பிறவி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக வந்த கூட்டம் தான் அதிகம். இதுக்கப்புறம் எந்த நடிகருக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது. புரட்சி கலைஞர் கேப்டனுடைய வாய்ஸ். ஜாதி ஜாதிங்கிறிய ஜாதியாடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவே இல்லடா. இடி தரையில விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசியோட வாக்கு மாறாதுடா. கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. தேங்க்யூ. சரி, உங்களை எங்கேயா ட்ரிப்பு கூட்டு போலாமா? எந்த ஊருக்கு போலாம்? எது எந்த ஊருக்கு போலாம்? ஸ்ரீலங்காவா? சேராட்ட புடிச்சு போடா, வெங்காயம் 10 மணி நேரத்தில் போயிருவோம். ஸ்ரீலங்கா எந்த ஊருக்கு போலாம்? உங்களை குதூகலமா கேட்கிறேன்னா யாரா கரெக்டா ஒரு ஆள் சொல்லுங்க. லண்டனா? இழிச்சா போய் நான் தானே ஓசியில கூத்து போறதுக்கு லண்டன். மைக்க பின்னாடி விட்டு சொருகிடுவேன். இல்ல இல்ல, இவங்கள்ட்ட கேட்டா விளைக்காது. நானே ஒரு ஹைதராபாத் போலாமா? ஏன்னா இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு ஹைதராபாத் நல்ல சில்னஸ் தான் இருக்கும். நம்ம பிரதீப் என்கின்ற கண்ணன் முருகன் கோவிலுடைய எக்ஸ்பிரஸ், ஓகேவா, சென்னை சென்ட்ரல் இருந்து கிளம்புது. அதிசய பிறவி தூங்காதரா டேய், வணக்க வாடா வாடா இங்க சக்குன்னு. இப்பதான் சிப்பா நோண்டுவேன், சிப்புக்குள்ள கைய விடுறேன். வயசு பையன், வயசு அந்த மாதிரி. இந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் கட் சொல்லும் போது ரிவர்ப கட் பண்ணணும், ரிலீஸ் சொல்லும் போது ரிலீஸ் பண்ணிடணும். இப்ப வந்து ஃபுல் எஃபெக்ட் ரிவர்ப் எல்லாமே வச்சுக்கோ. இதே அடி தொண்டையில இருந்து நான் பண்ண போறேன். நீ எனக்கு நானும் சிப்ப திறந்துக்கிட்டு உன் பாட்டுக்கு ஃப்ரீயா உட்காரத போ. அதிசய பிறவி ரிவர்ப் வச்சுக்காமே. இல்ல இல்ல, இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும், அதனாலதான். சரி, லெவல் ஏத்துறா. சரி 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 சரி. ஓகே. சென்னை சென்ட்ரல் இருந்து ட்ரெயின் கிளம்ப போதும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2627 கண்ணன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 2 நிமிஷத்துக்கு 2வது பிளாட்ஃபார்ம் கிளம்ப போகுது. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். यात्रियां कृपया याद करती है आपके गाड़ी नंबर 1 2 3 4 आपके जाने वाले
చాయ్ 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 కాఫీ ఎంజి మరప్పా ఎంజి మరప్పా సోమోస్ ఏ சமோஸ் உளுந்த வடை போட்ட வடை பிஸ்கி பிராண்டி சாப்பிடாதீங்க பிஸ்கி பிராண்டி சாப்பிடாதீங்க ஐயா எனக்கு 2 கண்ணும் தெரியாதீங்க ஒரு 2 ரூபா கொடுங்கயா ஒரு கண்ணு தெரியுதுல்ல வெங்காயம் அப்ப 1 ரூபா கொடுறா இப்ப இதே வந்து ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆகுது அங்க எப்படின்னு பாத்துக்க சரி 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 ఆఫీలో టీలు తెలుగులో చాయ్లు పొండాటీలు ఉளுந்த వడలు ஓட்ட வடலு சைடுல தெரியுது தொப்புளு சொல்றது பாலு இப்ப இதே ட்ரெயினை கடைசியா நடிகை மும்தாஜ் இருக்காங்க இல்லையா நடிகை மும்தாஜ் இதே ட்ரெயினை ஓட்டியிருந்தா எப்படி இருக்கும் சினிமாவுக்கு வராம ஒரு ட்ரெயின் இன்ஜினியர் இருந்தா எப்படி ஓட்டியிருப்பாங்க தம்பி நகைச்சுவைக்காக பண்ணேன் பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்து மும்தாஜ் அதெல்லாம் பண்ணாதீங்க மும்தாஜ் வந்து உங்களுக்கு பேத்தி மாதிரி பேத்தியை பார்த்து அப்படி பண்ணுவீங்களா வெள்ளச்சட்டை போட்ட பிச்சு போடுறேன் சூப்பர் தேங்க்யூ என்ஜாய் பண்ணீங்களா நான் ஏற்கனவே சொன்னேன் எங்களை மாதிரி கலைஞர்கள் தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தேவையில்லை உங்களை அன்பான கைத்தட்டல் தான் பூத் காலேஜ் மாதிரி நன்றி நன்றி இதை விட வேற என்ன வேணும் இவ்வளவு தூரம் வந்து ஒரு அன்பை வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறீங்க எல்லா கலைஞர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் திரும்ப இடையில வருவேன் ட்ரம்ஸ் வாசிப்பேன் பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் எல்லாமே உங்களை மகிழ்விப்பதற்காக அதனால இறுதி வரை இதே மாதிரி இருந்து எல்லா கலைஞர்களுக்கும் உங்களுடைய அன்பான கைத்தட்டலை கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது மாதிரி தற்பொழுது விடைபெறுகிறேன் லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நன்றி சங்கர் நன்றி நன்றி